ஹாய் மக்களே, குட் மார்னிங். மண்டே மார்னிங் எடுத்த விளாக் தாங்க இது. இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிள் லஞ்சு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வர அமாவாசை புதன்கிழமை அமாவாசை வருது. அதனால் சரி கொஞ்சம் கொஞ்சமாக வீடு க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சிம்பிளாக லஞ்ச் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு தம்பியோட லஞ்ச் பாக்ஸுக்கு புளி சாதம் தாங்க செஞ்சுட்டு இருந்தேன். இதை இந்த புளி சாதம் வீடியோ எடுக்கலை. கண்டிப்பாக அடுத்த டைம் இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. இப்போ சைடில் முட்டையும் வேக போட்டேங்க. அப்புறம் பால்காரர் வேற வந்துட்டார். ஓடி போய் பாலையும் வாங்கிட்டு வந்து காய வச்சு தம்பிக்கு கொடுத்துட்டு நாங்களும் சைடில் டீ போட்டு குடித்தாச்சு. தம்பிக்கு வேறு சளி இருந்ததுனால அவனுக்கு சுடுதண்ணி கொஞ்சம் வச்சுருந்தேங்க. பாட்டிலில் ஊற்றி தரலாம் அப்படின்ட்டு சுடுதண்ணியும் காய வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேலையெல்லாமே முடிஞ்சு நீ லஞ்ச் பாக்ஸுக்கு புளி சாதத்தை பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலை, முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் 2 பேரிச்சம்பழம் வச்சு கொடுத்துட்டு அவனுக்கு காலையில் சாப்பாடு ஊட்டி விட்டு வேனுக்கு அனுப்பியாச்சுங்க. அப்புறம் நானும் சாப்பிட்டு வீடெல்லாம் ஒட்டடை அடித்தேன். இது பழைய வீடுங்கிறதுனால ஒட்டடை அதிகமாகவே இருந்துச்சுங்க. டெய்லியும் ஒட்டடை அடிக்கலாம் போல் இருக்குது, அந்தளவுக்கு குப்பை சேர்ந்துருது. அதுக்கப்புறம் ஒட்டடையெல்லாம் அடித்து முடிச்சுட்டு இருக்கிற சர்க்கரை டப்பா, அஞ்சரை பெட்டி, பருப்பு டப்பாவையெல்லாம் எடுத்து தனித்தனி கவரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் டப்பாவையெல்லாம் கழுவி வெயிலில் காய போட்டேங்க. நீங்களும் இந்த மாதிரி தான் செய்வீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். டப்பாவெல்லாம் ஒரு அரை மணி நேரத்துலேயே அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு. எடுத்து அதை அந்தந்த இடத்துல வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. பாத்திரம் எல்லாமே கழுவியாச்சு. கேஸ் அடுப்பையும் தொடச்சி விட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு தாங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்ததுமே அவனை கவனிக்க வேண்டியதா. இன்றைக்கி டே எனக்கு இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.